ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் ஃப்ளாக் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து லாஸ்ட் ஒரு 2 வீடியோவில் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் கவுண்டர்னால் என்ன, டேட்டா பாயிண்டர்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் எத்தனை ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருந்துச்சுன்றது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர்னால் என்ன, அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனோ அல்லது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷனோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அந்த ஸ்டேட்டஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ரெஜிஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரி வந்துருச்சு, அல்லது ப்ரையாரிட்டி வந்திருக்கு, அல்லது ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு, ஆக்சிலரி கேரி வந்திருக்கு அப்படின்றத அந்த ரிசல்ட்டை வச்சு, ஸோ அந்த அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தான் ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 1 பிட் ரெஜிஸ்டர். ஸோ ஒரு சிங்கிள் பிட்லேயே நம்ம சொல்லிடலாம். அதாவது அந்த ஃப்ளாக் வந்திருக்கு அல்லது வரல, அதாவது 0 or 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கேரி வந்திருந்து தான் 1ன்னு சொல்லுவோம், கேரி வரலன்னா 0. ஸோ அதுதான் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர் வந்து தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணுறதுனா இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர், அதாவது இந்த ஃப்ளாக்னுடைய ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் அதை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க போர்டில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆர் 1 பிட் ரெஜிஸ்டர் விச் ப்ரொவைட்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரிசல்ட். ஸோ ஒரு அரித்தமெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னுடைய ஸ்டேட்டஸ், ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தான் ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது 1 பிட் ரெஜிஸ்டர் தான், இருக்குது அல்லது இல்லை, 0 அல்லது 1 தான் இருக்கும் அந்த 1 பிட் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் செக் தி கண்டிஷன் ஆஃப் தி ஃப்ளாக். ஸோ அந்த ஃப்ளாக்னுடைய கண்டிஷன் வந்து அதாவது செட்டாக இருக்கா அல்லது ரீசெட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அது பேஸ் பண்ணி சில டிசிஷனை வந்து எடுக்கும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் செக் தி கண்டிஷன் ஆஃப் த ஃப்ளாக் அண்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆஃப் அந்த ஃப்ளாக் ஸ்டேட்ஸ். ஸோ 0 இருந்தால் ஒரு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும். 1 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது ஜேஎன்சி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஜேசி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ ஜம்ப் ஆன் கேரி, ஜம்ப் ஆன் நான் கேரி. ஸோ இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர்னுடைய ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டரை நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கோம்னா அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அப்போ எப்படி இது வந்து கன்வீனியண்ட்டாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்டரில் இந்த ஃப்ளாகினுடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த ரெஜிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், இன்னொன்று வந்து பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஸோ 2 ரெஜிஸ்டரில் தான் வந்து இந்த ஃப்ளாக் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், PSWன்னு சொல்லுவோம், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து PCON ரெஜிஸ்டர், பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஸோ இதான் அதை தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் த ஃப்ளாக்ஸ் மே பி கன்வீனியன்ட்லி அட்ரஸ்ட். ஸோ ப்ராப்பராக நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தே ஆர் குரூப்டு இன்சைடு PSW அண்ட் PCON ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எத்தனை ஃப்ளாக்ஸ் இருக்குது 8051 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 ஃப்ளாக்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 வந்து மேத் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேத் ஃப்ளாக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 7 ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேரி ஃப்ளாக், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், நெக்ஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், parity ஃப்ளாக். இது 4ம் பார்த்திங்கன்னா மேத் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது இந்த ஃப்ளாக்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த 4மே வந்து மேத் ஃப்ளாக்ஸ். ஓகே. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 ஃப்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 3 ஃப்ளாக் வந்து F0, நெக்ஸ்ட் வந்து GF0, நெக்ஸ்ட்டு GF1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பர்பஸ், அதாவது ஜென்ரல் பர்பஸ் யூசர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பர்பஸ் யூசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமர் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரல் பர்பஸ் யூசர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7 ஃப்ளாகுமே வந்து ப்ரோக்ராம் மூலமாக நம்மளால் செட் பண்ண முடியும், அதே போல் ரீசெட் பண்ண முடியும்.
எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத் ஃப்ளாக்ஸ் மட்டும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாலையும் அது செட் ஆகும் ரீசெட் ஆகும். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த 7 ஃப்ளாகுமே ப்ரோக்ராமரால் அதாவது யூஸரால் நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கவும் முடியும், அதே போல் ரீசெட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 7 ஃப்ளாகுமே. ஆனால் இந்த 4 ஃப்ளாக் வந்து யூஸர் மட்டும் பண்ணாமல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாலையும் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆல்டர் ஆகும், செட் ஆகும், ரீசெட் ஆகும். பட் இந்த 3 ஃப்ளாகும் கண்டிப்பாக யூஸரால் மட்டும் தான் செட் பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும் பை யூஸிங் ப்ரோக்ராம்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம். ஸோ இதில் எந்தெந்த ஃப்ளாக்ஸ்லாம் வந்து PSWவில் இருக்குது, எந்தெந்த ஃப்ளாக்ஸ்லாம் பிகான் ரெஜிஸ்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள், கேரி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக் அண்ட் F0. ஸோ இது எல்லாமே வந்து PSWவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே PSWவில் இருக்குது, அதாவது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்குது. ஸோ என்னென்ன, கேரி, ஆக்சிலரி கேரி, ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், அப்புறம் பேரிட்டி ஃப்ளாக், நெக்ஸ்ட் வந்து F0. ஸோ இது வந்து யூசர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி யூசர் டிஃபைன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஃப்ளாகும் வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் வந்து அட்ரஸ் ஆகிருக்கு. இதில் கேரி ஃப்ளாகை நாம் வந்து CY அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சிலரி கேரியை AC அப்படின்னு சொல்லுவோம், ஓவர்ஃப்ளோ OV, பேரிட்டி ஃப்ளாகை P அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய GF0 அண்ட் GF1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகான் ரெஜிஸ்டரில் இருக்குது, பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 ஃப்ளாக்ஸ் இருக்குது. அந்த 7 ஃப்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரி, ஆக்சிலரி கேரி, ஓவர்ஃப்ளோ, பேரிட்டி, F0, GF0 அண்ட் F1. இதில் F0, GF0 அண்ட் F1ன்றது யூசர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசரால் ப்ரோக்ராமரால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனால் இந்த ஃப்ளாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம மட்டும்தான், அதாவது யூசர் அல்லது ப்ரோக்ராமர் மேலே மட்டும்தான் இதை செட் பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரி, ஆக்சிலரி கேரி, ஓவர்ஃப்ளோ, பேரிட்டி ஃப்ளாக். ஸோ இதுவும் நம்ம யூசரால் செட் பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும். ஆனால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாலையும் இது அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரி, ஆக்சிலரி கேரி, ஓவர்ஃப்ளோ, பேரிட்டி அண்ட் F0 இது எல்லாமே ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து PSW பற்றி மட்டும் பார்ப்போம். பிகான் ரெஜிஸ்டர் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-bit ரெஜிஸ்டர். ஸோ இங்கே போடுறோம் பாருங்கள். ஸோ டோட்டலாக 8-bit இருக்கும் இதில். ஸோ இது PSW, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம போடுறோம் பாருங்கள். ஸோ மொத்தம் டோட்டலாக 1 2 3 4 5 6 and 7. இது 0th பிட், 1st பிட், 2nd பிட், 3rd, 4th, 5th, 6th, 7th. ஸோ இந்த PSW வந்து பார்த்திங்கன்னா போத் பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள். ஸோ நம்ம பிட்டாகவும் இதை ரைட் பண்ணலாம், அதே போல் டோட்டலாக ஃபுல் பைட்டும் நம்மளால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா PSW வந்து பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள். பிட்டாகவும் நம்மளால் இந்த PSW யூஸ் பண்ணிக்க முடியும், அதே போல் பைட்டாகவும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது ஒவ்வொரு ஃப்ளாகும் எங்கெங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0th பிட்டில் பேரிட்டி ஃப்ளாக் இருக்கும், அதான் P அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு 2nd பிட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், ஸோ OV அப்படின்னு போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு 3rd பிட் வந்து பார்த்திங்கன்னா RS0. ஸோ RS0 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 0 பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. அதே போல் RS1ன்றது ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 1 பிட் 1 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 5th பிட் வந்து பார்த்திங்கன்னா F0. ஸோ F0ன்றது தான் இந்த F0 ஃப்ளாகு, யூசர் டிஃபைன் ஃப்ளாக். நெக்ஸ்ட் வந்து 6th பிட் வந்து ஆக்சிலரி கேரி அண்ட் 7th பிட் கேரி ஃப்ளாக். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா PSWனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். அப்போ 7th பிட் என்ன, அப்போ கேரி ஃப்ளாகை நாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா PSWக்குள்ளார போயிட்டு கேரி 7th பிட் நம்ம செக் பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படி வந்து பிட்டில் அக்சஸ் பண்ணுவோம்னா PSW.7 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இது PSW.6. ஸோ அது போல் இது PSW.7.
0. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் பைட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். PSWன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கேரி ஃப்ளாக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ கேரி ஃப்ளாக் அப்படின்றது வந்து இப்போ 2 8 பிட், ஏன்னா இது 8 பிட் கண்ட்ரோலர். ஸோ 2 8 பிட் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது MSB பிட்டு, ஸோ இப்போ D7 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். D7 விட்டு வெளியில் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து கேரி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ கேரி ஃப்ளாக் என்னன்னா செட் ஆகிடும். ஸோ இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரி ஃப்ளாக் வந்து ஃபார் அன்சைன்டு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது தான் அது கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும், ரீசெட் ஆகும். அப்போ CY அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, CYன்றது கேரி ஃப்ளாக். ஸோ யூஸ்டு இன் arithmetic and logical instruction. Arithmetic, logical instructions. Arithmetic, logical instructions ஆல் என்ன ஆகும்னா இது எஃபெக்ட் ஆகும். அதே போல் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி கேரி ஃப்ளாக். ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா BCD, அதாவது பைனரி கோட் டெசிமல் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனில் மட்டும் தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஆக்சிலரி கேரி ஃப்ளாகை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் எங்கே இருக்குது? யூஸ்டு இன் BCD அடிஷன், BCD அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் F0, இது வந்து யூசர் டிஃபைன்ட் ஃப்ளாக். யூசர் டிஃபைன்டு ஃப்ளாக். ஸோ இது வந்து யூசர் வந்து தேவைப்பட்டால் செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து RS1, RS0. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, இது வந்து ஃப்ளாகில் சேராது. ஆனால் இது ரெண்டும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேம் வந்து 4 பேங்க்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 4 பேங்க்காக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த 4 பேங்க்கில் எந்த பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதாவது ஒர்க் பண்ணும் போது, ப்ரோக்ராம் செய்யும் போது, ஸோ எந்த பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த 2 பிட்டை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அந்த பர்டிகுலர் பேங்க்கை. அதுக்காக தான் அந்த 2 பிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பேங்க் செலக்ட், ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் பிட் 1. அதே போல் ரிஜிஸ்டர் பேங்க் செலக்ட் பிட் 0. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரேம் வந்து 4 பேங்க்காக பிரிச்சிருக்காங்க. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3. ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து நம்மக்கிட்ட வந்து 8 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, 8 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது டோட்டலாக 32 ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அப்போது அந்த எல்லாமே R0 to R7 தான் இருக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும். அப்போது R5 அப்படின்னா எந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய R5 ரெஜிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த 2 பிட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேங்க்கை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ரெஜிஸ்டரை செலக்ட் பண்ண போகிறோம். எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ RS1 அண்ட் RS0 2 பிட் இருக்குது. ஸோ அந்த 2 பிட்டு 00, 01, 10, 11 தான் இருக்கும். அப்போ 00ன்னு இருந்துச்சுன்னா இந்த 2 பிட்டு, 3rd பிட்டும் 4th பிட்டும், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டில் இருக்கக்கூடிய 3rd பிட்டும் 4th பிட்டும் 00ன்னு இருந்தால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா பேங்க் 0 வந்து செலக்ட் ஆகிடும். எங்கே இருக்கிற பேங்க் 0? ரேமில், இன்டர்னல் ரேமில் இருக்கக்கூடிய பேங்க் 0 செலக்ட் ஆகிடும். அப்போ அந்த 8 ரெஜிஸ்டர் R0 to R7 நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் 01னா பேங்க் 1 செலக்ட் ஆகிடும். அப்புறம் 10னா பேங்க் 2 செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 11னா பேங்க் 3 செலக்ட் ஆகிடும். அப்போ இது 2 பிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிட்டு இன் கேஸ் ஆஃப் ரேம். ஸோ ரேம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இந்த PSWயில் இருக்கக்கூடிய 3rd பிட்டு 4th பிட் நம்ம செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். ஸோ OV அப்படின்றது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுறோன்னா சைன்ட் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ 2 அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு 32 பிட், அதாவது 8 பிட் ப்ராசஸர். அப்போ 8 பிட் ப்ராசஸரில் சைன்டு ஆப்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -128 to +127 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 256 இருக்கும். டோட்டலாக 256 வேல்யூஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 8 பிட்டில் நம்ம எழுதக்கூடிய அந்த பைனரி நம்பர் வந்து -128லேருந்து +127 வரையும் இருக்கும். டோட்டலாக 256, அதாவது 2 power of 8ன்னு சொல்லுவோம். டோட்டலாக 256. அது வந்து அன்சைன்டாக இருந்தால் 0 to 255 சொல்லுவோம். ஸோ அது வந்து கேரி ஃப்ளாக்ஸ் அன்சைன்டு பண்ணும்போது கேரி ஃப்ளாக் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதுவே நீங்கள் சைனில் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்.
அப்போ சைன்டு இப்போ உதாரணத்துக்கு 2 சைன்டு நம்பரை ஆட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சை தாண்டி வந்தாலோ, அதாவது -128 + 127 தாண்டி அந்த பிட்ஸ் கிடைச்சா வரக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சாலோ, அல்லது 2 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் நமக்கு கிடைச்சாலோ, ஏன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த அந்த எம்எஸ்பி பிட்டை தாண்டி ஒன்று வரும். அது சைன் பிட் வந்து உங்களுக்கு 1ன்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பராக வந்துடும். ஸோ இப்போ பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணாலும் நெகட்டிவ் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் நெகட்டிவ் நம்பர் கிடைச்சா ஓவர்ஃப்ளோ ஜென்ரேட் ஆகும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ரேஞ்சையே வந்து தாண்டி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது அவுட்புட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டு அப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த D7th பிட்டும் D6th பிட்டும், ஸோ ரிசல்ட்டில் வரக்கூடிய D6th பிட் அண்ட் D7th பிட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ஆர் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ஆரிங் D7th பிட் அண்ட் D6th பிட். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணும்போது 1 கிடச்சிதுன்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் ஜென்ரேட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போடும்போது ஈஸியாக புரியும். பட் இந்த இடத்துல நம்ம டீப்பாக போக வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். PSWவில் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து P. ஸோ எனிவே வந்து ஃபஸ்ட்டு பிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு P, பேரிட்டி ஃப்ளாக். ஸோ இது எப்போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அல்லது எனி லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிறோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டரில், ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒன்ஸ், ஸோ அந்த வரக்கூடிய அந்த 8 பிட் அவுட்புட் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா வந்து அக்யூமுலேட்டர் வந்து உங்களுக்கு 8 பிட் ரெஜிஸ்டர் தான். அப்போது ஒரு அரித்மெட்டிக்கோ அல்லது நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேஷனோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அந்த அக்யூமுலேட்டர் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒன்ஸை சொல்லக்கூடியது தான் பேரிட்டி. இதுவே வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் பேரிட்டி ஃப்ளாக் வந்து 0வாக இருக்கும். இதுவே ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா 1ன்னு நமக்கு செட் ஆகும். அப்போ 1னா எப்போது, 1னா ஆட் பேரிட்டிக்கு இந்த பிட் என்னாகும், இந்த 0th பிட்டு 1ன்னு செட் ஆகும். ஸோ எதனுடைய ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் அக்யூமுலேட்டில் இருக்கக்கூடிய பிட்ஸனுடைய அதாவது ஒன்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணும்போது ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 1ன்னு செட் ஆகும். இதுவே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸாக இருந்துச்சுன்னா 0ன்னு செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு GF0 அண்ட் GF1 வந்து இது எனிவே ஜென்ரல் பர்பஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர், ஃப்ளாக் பிட் தான். இதை நம்ம வந்து பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸ்னால் என்ன, அதே போல் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட்னா என்ன, அதனோட ஃபார்மட் எப்படி இருக்கும், எத்தனை ஃப்ளாக்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து அடுத்த ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய அடுத்தது ரேமை பற்றி மெமரிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.